நாமக்கல்லில் சிலிண்டர் தட்டுப்பாட்டால் விறகடுப்பிற்கு மாறியுள்ளனர் உணவக உரிமையாளர்கள். விறகு விலையும் திடீரென உயர்ந்திருப்பதால் செய்வதறியாது தவிக்கும் சூழல் உருவாகியிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் ரவிக்குமார் இணைந்திருக்கிறார். ரவிக்குமார், உணவக உரிமையாளர்கள் என்ன தெரிவிக்கிறார்கள்? லாவண்யா, அதாவது ஈரான் அமெரிக்கா போர் நடைபெற்றுள்ள சூழ்நிலையில் நாமக்கல் மாவட்டத்தில் தற்போது முழுமையாக வணிக பயன்பாடு சிலிண்டர் விற்பனை நிறுத்தப்பட்டுள்ளது. ஆனால் விற்பனை நிறுத்தப்பட்ட நிலையில் விநியோகம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதனால் பல இடங்களில் உள்ள ஓட்டர்களில் மூடிய நிலையில் ஒரு சில ஓட்டர்களை இயங்கி வருகிறது. அதாவது இந்த ஓட்டர்கள் இயங்கி வருகிற நிலையில் கேஸ் இல்லாத நிலையில் விறகுகளை வாங்கி எரிக்கும் சூழ்நிலையை ஏற்பட்டுள்ளது. அதாவது ஏற்கனவே ஒரு குண்டு என்று கூறப்படுகின்ற 25 கிலோ அடங்கிய ஒரு குண்டு விறகு 125 ரூபாய்க்கு வித்திருந்த சூழ்நிலையில் தற்போது 180 ரூபாய், அதாவது 60 ரூபாய் உயர்ந்து 180 ரூபாய் விற்கப்பட்டு வருகிறது. இது குறித்து உரிமையாளர்கள் கூறும்போது, ஏற்கனவே நாங்கள் கேஸ் தட்டுப்பாடால் அதிகமாக விற்கப்பட்டு வருகிறோம். தற்போது இந்த விறகு விலையால் தொழிலை நடத்த முடியாத சூழ்நிலையில் அவதிக்குள்ளாகி வருகிறோம். இன்னும் இந்த விறகு 10-15 நாள், குறிப்பாக ஒரு 15 நாட்கள் வரை தான் வரும். மறுபடியும் ஒரு 4000 ரூபாய் போட்டு மறுபடியும் விறகு வாங்கும் சூழ்நிலை ஏற்படும் என்றும் அவர்கள் குழம்பி வருகிறார்கள். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி ரவிக்குமார். சிவகங்கை மாவட்டம் மேலூர் சாலையில் கேஸ் ஏஜென்சி முன்பாக காலி சிலிண்டர்களை வைத்து மக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களுடன் செய்தியாளர் சிதம்பரம் இணைந்திருக்கிறார். சிதம்பரம், என்ன விவரம்? லவனியா, சிலிண்டர் தட்டுப்பாட்டால் பொதுமக்கள் ஆத்திரத்துடன் எம்டி சிலிண்டரை கொண்டு வந்து கேஸ் ஏஜென்சி முன்பு சாலையில் வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேற்காசியாவில் ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகின்றன. ஈரான் பதில் தாக்குதல் நடத்தி தீவிரப்படுத்தி இருப்பதால் உலகம் முழுவதும் பெட்ரோலிய பொருட்கள் விநியோகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் சிலிண்டர் முன்பதிவு என்பது 21 நாளில் 25 நாளாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. முன்பதிவு செய்தாலும் சிலிண்டர் கொடுக்கப்படவில்லை என கூறி அங்குள்ள பகுதி மக்கள் காலி சிலிண்டரை வைத்து கொண்டு தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களை போலீசார் பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தியும் சிலிண்டர் தட்டுப்பாடால் கடும் அவதி அடைந்துள்ளோம் எனவும் தெரிவித்தனர். விரைவில் சரி செய்யப்படும் என்று ஏஜென்சி மூலம் அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. இருந்தாலும் சமாதானம் அவர்கள் பொதுமக்கள் நடுரோட்டில் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சிதம்பரம்.